டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்புறம் ட்ரைபல் ரிசர்ச் ஆஃப் இன்ஸ்டியூட் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 268 ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடியினர்கள் இருக்கிறாங்களா, அவங்கள வந்து குற்றவியல் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. குற்றவியல் பட்டியல்னு சொன்னல, இந்த இது வந்து குற்றப்பரம்பரை சட்டம்ன்ற ஒரு சட்டத்தை 1924 போடப்பட்ட சட்டத்தில் ட்ரைப்ஸ் வந்து அதில் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்த கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதை 1949 வந்து நீக்கியிருப்பாங்க. அந்த ஆக்டே நீக்கியிருப்பாங்க. குற்றப்பரம்பரை சட்டம்ன்றதை நீக்கியிருப்பாங்க. 1953 ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போட்டிருப்பாங்க. அது காக்கே கலேல்கர்ன்றவருடைய தலைமையில் போட்டிருப்பாங்க. அடுத்தது 1956 லோக்கூர் கமிட்டின்ட்டு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அடுத்தது 1979 மண்டல் கமிஷன் போட்டிருப்பாங்க. அதே வருஷம் 1979 ரேங்கேட் கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1985 இட்டாட்டே கமிஷன்றதும் போட்டிருப்பாங்க. இவங்களுடைய பங்கு என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய இனங்கள் என்னென்ன, இவங்க எந்தெந்த கேட்டகரிஸில் இருக்கிறாங்க, யாருக்கு முக்கியமாக உதவி முன்னாடி தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. அந்த வகையில் தான் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 268 ட்ரைப்ஸை வந்து குற்றவியல் பட்டியலிருந்து நீக்கி அவங்களை வந்து அரை நாடோடி இல்லைனா நாடோடி பழங்குடின்ற 2 கேட்டகரிஸில் பிரிச்சிருக்காங்க. அது இங்கிலீஷில் சொல்லணும்னா செமி நோமேட்டிக், அப்புறமேட்டுக்கு நோமேட்டிக் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. 268 ட்ரைப்ஸில் 179 இனக்குழுக்களை வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்ற பிரிவில் வந்து சேர்க்க சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 85 கம்யூனிட்டிஸை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்களை வந்து இந்த கேட்டகரிஸ்லாம் பிரிச்சுருங்க, இந்த கேட்டகரிஸில் சேர்த்துருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 63 கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன எவ்வளோ இருக்கிறாங்கன்றது பெருசாக ட்ரேஸ் பண்ண முடியல. அதனால் அவங்கள வந்து பெரிய பெரிய கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியோடைய அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் யாருக்கு இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, நிதி ஆயோக்கு தான் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிருக்கு.